அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அத்தக்வீர். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. அத்தக்வீர் என்னும் பெயர் இவ்வத்தியாயத்தின் முதல் வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. குவீரத் என்னும் சொல்லிலிருந்து வந்ததாகும். அத்தக்வீர் என்பதன் பொருள் சுருட்டப்படுதல். சுருட்டப்படுவதை பற்றி இந்த அத்தியாயத்தில் கூறப்படுவதால் இதற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இறக்கப்பட்ட காலம். இதன் கருத்தையும் விளக்கும் தோரணையையும் பார்க்கும் பொழுது இவ்வத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா வாழ்க்கையின் தொடக்க காலகட்டத்தில் அருளப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்று என தெளிவாக தெரிகின்றது. கருத்துக்களும் விவாதங்களும். இதில் 2 கருத்துரைகள் உள்ளன. ஒன்று மறுமை, மற்றொன்று தூதுத்துவம். முதல் 6 வசனங்களில் மறுமையின் ஆரம்ப கட்டம் பற்றி விளக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கடுத்த 7 வசனங்களில் மறுமையின் மற்றொரு கட்டம் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு மறுமையின் முழு நிகழ்ச்சியும் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அவ்வேளை ஒவ்வொரு மனிதனும் தான் எதனை கொண்டு வந்தான் என்பதை தானே நன்கறிந்து கொள்வான் என கூறி சித்தரிக்குமாறு மனிதன் விட்டுவிடப்படுகின்றான். இதன் பின்னர் இறை தூதுத்துவம் பற்றிய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. மக்காவாசிகளிடம் இவ்வாறு கூறப்படுகின்றது: முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் எடுத்துரைக்கும் செய்திகள் யாவும் ஒரு பைத்தியக்காரரின் உளறலோ ஷைத்தானின் ஊசலாட்ட உரையோ அல்ல. மாறாக அவை கண்ணியமும் உயர்த்தகுதியும் வாய்ந்த நம்பிக்கைக்குரிய மேலும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதரின் வாக்காகும். அவரை பட்ட பகலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவான அடிவானத்தில் கண்ணராக கண்டார்கள். இத்தகைய அறிவுரைகளை புறக்கணித்துவிட்டு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இந்த அத்தியாயத்தின் பொருள்: சூரியன் சுரட்டப்பட்டு விடும்போது, மேலும் தாரகைகள் உதிர்ந்து விடும்போது, மேலும் மலைகள் நடத்தி செல்லப்படும் போது, மேலும் 10 மாத நிறைகற்ப ஒட்டகங்கள் அப்படியே விட்டு விடப்படும் போது, மேலும் வனவிலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது, மேலும் கடல்கள் கொந்தளிக்கப்படும் போது, மேலும் உயிர்கள் உடலுடன் ஒன்றிணைக்கப்படும் போது, மேலும் உயிருடன் புதைக்கப்பட்ட சிறுமியிடம் கேட்கப்படும் போது அவள் எக்குற்றத்திற்காக கொல்லப்பட்டாள் என்று, மேலும் வினைச்சுவடிகள் விரிக்கப்படும் போது, மேலும் வானத்திரை அகற்றப்படும் போது, மேலும் நரகம் எரிக்கப்படும் போது, மேலும் சுவனம் அருகே கொண்டு வரப்படும் போது, அந்நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் எதனை கொண்டு வந்துள்ளான் என்பதை அறிந்து கொள்வான்.